ஒரு விஷயம் சார், அது இன்டர்வியூ மாதிரி இருந்ததா சார்? இன்டர்வியூவே கிடையாது சார். அது கேள்விகள் கேட்கப்படுகிறது, முதல்வர் அவர்கள் அதுக்கு பதில் சொல்வது போல. அந்த பதிலெல்லாம் சொல்லல சார், பதில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மொத்தமாவே இது ஒரு விளம்பர அரசு தான். அப்படிலாம் சொன்னா நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க போயிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த விளம்பர பிரியர் அப்படிங்கிறதுனாலே நீங்க பாருங்க, நம்ம கரும்பு தோட்டத்துக்கு போனாருன்னா அங்கே காங்கிரீட் போடுறாங்க. நெல் வயலில் போயிட்டு ஏதாவது இது பண்ணணும், பெண் போலீஸ்காரர்களுக்கே உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது சார். அங்கே டிஎம்கேக்காரன் உடனே போயிட்டு இடுப்பை கிள்ளிட்டு வரான். அதுவும் எங்க உங்களுடைய தங்கை, மாண்புமிகு முதல்வருடைய தங்கை மாண்புமிகு கனிமொழி பேசுற கூட்டத்திலேயே அவன் போயிட்டு செமிஷன் பண்ணிட்டு வரான். ஆட்சி இயந்திரத்தை முடக்கி வச்சிருக்கீங்க. அந்த காரணத்தினால தான் இந்த குற்றங்கள் அதிகமாக ஆகிக்கொண்டே வருகின்றன. டெய்லி பேசிஸ்ல இது அதிகமாகிட்டு இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். முதல்வர் எவ்வளவு சொன்னாலும் இந்த விஷயத்துல பெண்கள் பாதுகாப்பு சமாச்சாரத்துல இவ்வளவு, அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்க இவ்வளவு முனைப்பா செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் முதல்வர் ஆன பிறகு இதெல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டீங்க அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு இருக்கு. அதனால தான் அவங்க கேட்டிருக்காங்க. மக்கள் பொறுமை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்துல. பாரதிய ஜனதா கட்சி இவங்களை பார்த்து பயப்படுறதுக்கு அவசியம் கிடையாது. ஆனா இவங்களுக்கு தான் பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சியை கண்டு பயம். இவரு விஜயனுடைய உதயம். விஜய் கட்சியை பார்த்து ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. 5வது ஆண்டுக்குள்ள சென்றுட்டு இருக்காங்க. தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல திடீர்னு சிஎம் அவர்கள் இப்படியான ஒரு வீடியோவை உங்களில் ஒருவன் அப்படிங்கிற ப்ரோக்ராம் அடிப்படையில் தொடர்ச்சியாக பேசுவதற்கு வெளியிடுவதற்கான காரணம் என்ன சார்? நரேந்திர மோடி அந்த மன் கி பாத் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். அவர் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்ற உடனேயே அதை ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த மன் கி பாத்தினுடைய நோக்கம் அரசியல் கிடையாது, தேர்தல்கள் கிடையாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம முதல்வர் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் மட்டும்தான் இதை பண்ணுறார். அப்படின்னா இதுக்கு பின்னாலே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது தமிழக அரசு, தமிழக நிர்வாகம், ஆட்சி பற்றி எவ்வளவு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொன்னால், நேற்றுக்கு ஜாக்டோ ஜியோ வேற போராட்டங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. கொள்ளை கற்பழிப்பு டெய்லி நடக்கிறது. பள்ளிக்கூடத்தில் சிறுமிகளுக்கே வந்து பாலியல் தொல்லை கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாடு ரொம்ப பயங்கரமாக வளர்ந்து போச்சு. ஒரு பக்கம் போதைப்பொருள் ஏகப்பட்டதாக புழக்கத்தில் இருக்குது. கள்ளச்சாராயை பற்றி கேட்கவே வேண்டாம். இப்போது மயிலாடுதுறையில் முட்டம்ங்கிற ஊரில் 2 இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் தட்டி கேட்டதற்கு, எப்படா கள்ளச்சாராய விற்பீங்கன்னு கேட்டதுக்கு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஜகபர் அலி கொலை செய்யப்படுகிறார். இன்னொரு விஏஓ கொலை செய்யப்படுகிறார். ஏடிஜிபி எவ்வளவு பெரிய போஸ்ட்டு சார்! ஏடிஜிபியினுடைய அறையே, அவருடைய தனி அறையே தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. இந்த அளவுக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குது, சமூக பதட்டம் இருக்குது. அப்படிங்கும்போது திருப்பரங்குன்றம் ஒரு மிகப்பெரிய பதட்டம். திருப்பரங்குன்றத்தில் தைப்பூசம் முடிஞ்ச பிறகு கூட அங்கே வந்து அந்த ஜமாத் இயக்கங்கள் என்ன சொல்லியிருக்கு, நாங்கள் வந்து ஆடு கோழியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெட்டுவோம். நல்ல வேளை மாடுன்னு போடலை, ஆடு கோழி வெட்டப்படும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது அனைத்து மக்களும் மத நல்லிணக்க சமபந்தி போஜனம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து சமூகத்திலையும் பயங்கரமான பதட்டம். அரசியல் சூழ்நிலை கேட்கவே வேண்டாம். கூடவே நிர்வாக சீர்கேடு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகாரிகளை மட்டும் மாற்றுறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை மட்டும் மாற்றுறாங்க. ஒவ்வொரு துறையிலையும் இந்த 4 வருஷத்தில் 3 அல்லது 4 முறை அதிகாரிகள் மாற்றம். எப்படி சார் அவங்க வேலை செய்வாங்க? ஸோ இந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அப்படிங்கும்போது அதை நீங்கள் சரி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு உளவுத்துறை அறிக்கை உங்களுக்கு கொடுக்குது. உளவுத்துறையில் ரிப்போர்ட் வந்த உடனே முதல்வர் பார்க்குறாரு. சரி, லாஸ்ட் 1 இயர் டிஎம்கே எப்போவுமே அப்படி தான். இதுக்கு முன்னாலேயும் கூட 1996, 2001
அதுக்கப்புறம் 2006 2011 காலகட்டத்திலையும் கூட மகா மோசமான ஒரு நடவடிக்கை, மகா மோசமான நிர்வாகம், ஆட்சி. அப்போது கூட இந்த மாதிரி தான் ஏதோ புதுசாக ஏதோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது மக்களிடம் இழந்த செல்வாக்கை மீட்டு பெறுவதற்கான நடவடிக்கை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு விஷயம் சார், அது இன்டர்வியூ மாதிரி இருந்ததா சார்? இன்டர்வியூவே கிடையாது சார். அது அவர் கேள்விகள் கேட்கப்படுகிறது, முதல்வர் அவர்கள் அதுக்கு பதில் சொல்வது போல அந்த பதிலெல்லாம் சொல்லலை சார். பதில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு பதிலாவது நேச்சுரலாக, ஸ்பான்டேனியஸாக, இயல்பாக நம்ம பேசுகிற மாதிரி வந்திருக்குதான் நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் முதல்லையே கட்டமைச்சிடுவாங்க சார். இந்த மாதிரி கேள்வி சார், இதுக்கு பதில் இப்படி இருக்கும் சார், நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க சார், அது உங்களுக்கு ப்ராம்ப்டரில் வரும் சார், நீங்கள் அதை படிச்சுடுங்க சார் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து ஒரு ஃபோட்டோ இது மாதிரி தான், ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். நம்ம முதல்வர் வந்து விளம்பர பிரியர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து இளையவர் வந்து சின்னவர் வந்து சினிமா துறையில் இருந்தார் அப்படிங்கிறதுனால அவரும் விளம்பர பிரியருங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த மொத்தமாகவே இது ஒரு விளம்பர அரசு தான். அப்படிலாம் சொன்னால் நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் போயிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த விளம்பர பிரியர் அப்படிங்கிறதுனாலே நீங்கள் பாருங்கள், நம்ம கரும்பு தோட்டத்துக்கு போனார்னா அங்கே காங்கிரீட் போடுறாங்க. நெல் வயலில் போய்ட்டு ஏதானும் இது பண்ணணும், மேற்பார்வையிடணும்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு காங்கிரீட்டு இதை போட்டு அதுக்கு மேலே அந்த பச்சை கம்பளத்தை போட்டு அதுக்கு மேலே ஷூ போட்டுக்கிட்டு தான் நடந்து போவார். அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டிங்கில் ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனால் இதை நான் ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங்காக தான் நான் பார்க்குறேன். அவர் கேட்ட கேள்விகளுக்கு எதாவது பதில் சொல்லணுமா நான் சொல்கிறேன். இல்லை, கண்டிப்பாக. இதில் பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பெண்களுக்காக பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தோம். சட்டமன்றத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தீமைகள், கொடுமைகளுக்கு சட்டம் கூட இயற்றியிருக்கும். உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது, தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற நிலையில் முதல்வர் பேசியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு விஷயம் சொல்கிறேன். 1989 ஜெயலலிதா துகில் உரிப்பு, அதுக்கு யார் காரணம்? யாருடைய ஆட்சியில் நடந்தது? யார் அதை மேற்பார்வையிட்டது? சொல்லுங்க பதில். ரெண்டாவது, ஏடிஜிபி கல்பனா நாயக் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு, அதை மாற்றுங்க அப்படின்ட்டு. உடனே அவருடைய வீட்டில் இருக்கிற அவர் இருக்கும் அந்த அறையையே தீ வச்சு கொளுத்திடுறீங்க. ஒரு ஏடிஜிபிக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா சாதாரண பெண்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்க முடியும்? பள்ளிகளில் குழந்தைகளை அனுப்ப முடியாமல் ஒரு கண்டிஷன் ஆகிப்போச்சு. பர்கூர் பள்ளியில் என்சிசிக்கு அழைச்சிக்கிட்டு போய் முகாமில் போயிட்டு அங்கே பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா மூன்றாவது, அதாவது 7 வயசு சிறுமியிலிருந்து 70 வயசு மூதாட்டி வரை. இப்போ 70 வயசு மூதாட்டிக்கு கூட யாரோ ஒருத்தர், ஐ திங்க் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேறு ஒரு அந்த வில்லேஜ் ஞாபகம் வரல, எனக்கு கிராமம் ஞாபகம் வரல, 70 வயது மூதாட்டியை 3 வருடங்களாக அவருக்கு வந்து தொலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அந்த மேட்ரு வந்துச்சு. அந்த அம்மா வீட்டை விட்டுட்டு கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஏம்மா கோயிலில் உட்காந்துருக்கேன்னு சொன்ன உடனே தான் மற்றவங்கலாம் கேட்ட போது இவங்க சொல்கிறாங்க, உண்மையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மேட்ரு வெளியில் வருது. இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு தைரியம் வருது அப்படின்னு சொன்னால் இதுக்கு யார் காரணம்? சட்டம் ஒழுங்கு காரணமா அல்லது கலாச்சார சீரழிவு காரணமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். பெண் போலீஸ்காரர்களுக்கே உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாதே சார். அங்கே டிஎம்கேக்காரன் உடனே போயிட்டு இடுப்பக்கிள்ளிட்டு வரான். அதுவும் எங்கே? உங்களுடைய தங்கை, மாண்புமிகு முதல்வருடைய தங்கை மாண்புமிகு கனிமொழி பேசுகிற கூட்டத்திலேயே அவன் போயிட்டு செல்மிஷம் பண்ணிட்டு வரான். அவங்க மேலே எந்த தண்டனையும் கிடையாது. முதல்ல நீக்கி வைப்பீங்க, அதுக்கப்புறம் சேர்த்துக்குவீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை திருப்பி சேர்த்துக்கலையா? சைதை சாதிக்க நீங்கள் திருப்பி சேர்த்துக்கலையா? அந்த அளவுக்கு உங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு பற்றி ஒரு கருத்து, ஒரு உறுதி இருந்ததுன்னு சொன்னோன்னா இவங்களெல்லாம் நீங்கள் திருப்பி கட்சியில் சேர்த்துருக்கக்கூடாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க அதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொன்னாலும், கலாச்சாரம் மூலமாக பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னாலும், அதை சட்டத்தின் மூலமாக சரி பண்ணுவதற்கு தான் ஒரு அரசாங்கம் நாட்டில் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்படக்கூடிய, நீங்கள் சொல்வது போல ஏற்படக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இப்போ சாராய கடை, சாராய விற்பனை, இதன் மூலமாக 2 இன்ஜினியரிங் மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், இது போன்ற குற்றச்செயல்களுக்கு அப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அல்லது காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இல்லையா? இப்படி எடுத்து சட்டம் ஒழுங்கு முதல்வருடைய கட்டுப்பாட்டில் பெயரளவு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அது சுதந்திரமாக செயல்படுகிறதா? முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் முதல்வர் அதை கண்காணிக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு யார் சார் சொன்னது?
இப்போது நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறீங்க வச்சுங்க, நீங்கள் அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் அதே அடாவடித்தனம் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும், ஓ நம்ம இப்படி தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவங்க அதான் பண்ணுவாங்க. தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்று இதை சொன்னது யார்? முதல்வர், மாண்புமிகு முதல்வர். எங்களை பழைய திமுககாரர்கள் போல் ஆக்கிவிடாதீர்கள் அப்படின்னு சொன்னது யார்? சேகர் பாபு, மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு. அதாவது முதல்வர் எங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார், நாங்கள் பொங்கி எழுந்தால் அவ்வளவுதான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் துணியில் யார் பேசுறது? சேகர் பாபு. ரகுபதி என்ன சொன்னார்? சட்ட அமைச்சர். இந்த கூட்டத்திலேயே யாராவது ஒருத்தன் எவனாவது வெட்டி சாய்ச்சிட்டான்னு சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, யார் என்ன வேணாலும் செய்யலாம். எங்க ஒரு அமைச்சர் ஸ்தானத்தில் இருக்கிறவர் அப்படி பேசலாமா சார்? அதுவும் சட்ட அமைச்சர் அப்படி பேசலாமா சார்? நான் சட்ட அமைச்சராக இருக்கும் வரையில் தமிழ்நாட்டில் ஒரு பய வாதாட்ட முடியாது, ஒரு பய கத்தி எடுத்து வீச முடியாது, ஒரு பய செயின் பறிக்க முடியாது, ஒரு பய பாக்கெட்டில் கை போட்டு பர்ஸ் எடுக்க முடியாது. இப்படி இல்லை சார் சொல்லியிருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யார் என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம், அதற்கு நான் பொறுப்பல்ல அப்படின்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம்? அதே மாதிரி இவர் என்ன சொன்னார்? செந்தில் பாலாஜி 11 மணிக்கு நாங்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்குவோம், 11:05 நீங்கள் மணல் அள்ளிக்கலாம் அப்படின்னு சொன்னார் சார். திமுக ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் அங்கே ஒரு விஏஓ படுகொலை செய்யப்பட்டார் தெற்கு மாவட்டத்தில். எப்படி சார் அது? அதனால் நீங்கள் தான் அதுக்கு காரணம். அதாவது தலைமை எப்படி இருக்கிறதோ அப்படி தான் மற்றவர்கள் இருப்பார்கள். அதனால் நீங்கள் சொல்கிறீங்க சார், நீங்கள் இவ்வளோ பேசினதுக்கப்புறமா, இந்த மாதிரி பேசினதுக்கப்புறமா எந்த காவலாளி சார் உங்களுக்கு இது பண்ணுவான்? எந்த காவலர் போலீஸு உண்மையான குற்றத்தை தடுப்பார்கள் சொல்லுங்கள் நீங்கள்? அதே மாதிரி தான் ஜகபர் அலி சமாச்சாரம், ஜகபர் அலியை கொண்டுட்டீங்க. அதே மாதிரி ஓகே, இந்த கனிம வள கொள்ளையில் இந்த கலெக்டர்களெல்லாம் இடி அறிக்கை சொல்லி கேட்குறாங்க. இடி கலெக்டர்களிடம் அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறாங்க, உங்களுடைய ரெக்கார்டு என்னன்னுட்டு. அவங்க கொடுக்கணுமா வேண்டாமா? அவங்களை தடை பண்ணுவதற்காக. ஏன்னா நீங்கள் தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற அமைச்சர்கள், கார்பரேட்டர்கள், மற்ற டிஎம்கே நிர்வாகிகள் எல்லாம் மாட்டிருப்பீங்க. அப்படிங்கிறதுனால அந்த கலெக்டர்களுக்கு இடி சம்மன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வழக்கு போட்டு அதில் தன்னை தானே இணைத்துக் கொள்கிறது இந்த அரசு. செந்தில் பாலாஜி மேட்டரில் என்ன சார் ஆச்சு? செந்தில் பாலாஜி மேட்டரில் உச்சநீதிமன்றம் ரொம்ப டைரெக்டாகவே ஒரு கேள்வி கேட்டிருக்கு. அமைச்சர் ஆவதற்கு உங்களுக்கு என்ன அவசரம் அப்படின்னு இன்டைரக்டாக கேட்குறாங்க. நாங்கள் உங்களுக்கு பெயில் கொடுத்துட்டு உடனே அடுத்த நாள் நீங்கள் அமைச்சர் ஆகிடுவீங்களா? அமைச்சர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் எவன் சார் உங்களுக்கு முன்னால் சாட்சியம் கொடுக்கறதுக்கு வருவான்? எந்த அதிகாரி அல்லது எந்த போலீஸ் அதிகாரி உங்களுக்கு எதிராக செயல்படுவார்? நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்போது நீங்கள் இந்த மாதிரியான முறை வச்சுக்கிட்டு ஆட்சி இயந்திரத்தை முடக்கி வச்சுருக்கிறீங்க. அந்த காரணத்தினால தான் இந்த குற்றங்கள் அதிகமாக ஆகிக்கொண்டே வருகின்றன. டெய்லி பேசிஸில் இது அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். முதல்வர் எவ்வளவு சொன்னாலும் இந்த விஷயத்தில் பெண்கள் பாதுகாப்பு சமாச்சாரத்தில் மக்கள் திருப்தி அடையவில்லைங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த வீடியோவிலேயே பார்த்தீங்கன்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக, கூட்டணியாக, இந்தியாவுக்கே வழிகாட்டியாக தமிழகத்தில் திமுக கூட்டணி தான் இருக்கிறது. திமுக கூட்டணியை பார்த்து தான் பாஜக பயப்படுகிறது அப்படிங்கிற தொனியில் முதல்வர் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சொன்னது ஒரு விஷயம் கரெக்டு. டிஎம்கே கூட்டணிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ். இவ்வளவு கேவலப்படுத்தப்பட்ட பிறகும் கூட சாம்சங்கில் கேவலப்பட்டு நின்னது இது கம்யூனிஸ்ட் கட்சிகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஏற்கனவே 2-3 ட்ரிப்பு கொஞ்சம் வாலாட்டிட்டு கொஞ்சம் அடங்கி போயிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு தெரியும் எப்படி மீண்டும் மீண்டும் கேவலப்படுத்தப்படுகிறது அப்படின்னுட்டு. இவ்வளவு இருந்துட்டும் கூட அவங்க அந்த கூட்டணியில் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அது உண்மையிலேயே ஒரு அருமையான கூட்டணி தான், சந்தேகமே கிடையாது. இன்றும் கூட நான் சொல்கிறேன், டிஎம்கே கூட்டணி இப்படியே இருந்துச்சு சொன்னால் அதனுடைய எதிர்வாக்குகள் பல கட்சிகள், பல கட்சி கூட்டணிகள் மூலமாக சிதறுமேயானால் டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம் என்பது எல்லாருக்குமே தெரியும். இது இஸ் சிம்பிள் எலக்ட்ரல் அரித்மெட்டிக். இதுக்கு ரொம்ப இதெல்லாம் வேண்டாம், எம்ஏ பிஹெச்டிலாம் பண்ண அவசியம் கிடையாது. இந்தியாவிலேயே முதல் கூட்டணி கரெக்டு. ஆனால் பாஜகவுக்கோ அல்லது வேறு ஏதாவது கட்சிக்கோ, ஏடிஎம்கேக்கு வேணால் கொஞ்சம் பயம் இருக்கலாம். ஏன்னா ஏடிஎம்கேனுடைய ஜுட்டு ஜனிவாரான்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது குடுமி பூணூல் எல்லாமே இவங்க கையில் இருக்குது. யார் கையில் இருக்கிறது? டிஎம்கே கையில் இருக்கு. ஆனா அதையும் முதல்வர் அவர்கள் இதுல பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எடப்பாடியாருடைய குரலை பொறுத்த வரைக்கும் பிஜேபியுடைய டப்பிங் குரல் தான்.
அதாவது பாஜகவுடைய இதைத்தான் எடப்பாடியார் வந்து பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. யார் எதிர்குரல் கொடுத்தாலும் எல்லாருமே ஒரே மாதிரி எதிர்குரல் தான் கொடுப்பாங்க. அவர் சொன்னார், அவங்க ஃபாசிசம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பாயசம் பண்ணுறீங்கன்னு கேட்டார். அதனால எல்லாமே எதிர்ப்பு குரல்கள் தான். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஏடிஎம்கேனுடைய அமைச்சர்களுடைய இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமியினுடைய மொத்த விவகாரமும் இவங்க கையில் தான் இருக்குது. இவங்க தான் 13 அமைச்சர்கள் மேலே பன்வாரிலால் புரோஹித் ஆளுநராக இருக்கும்போது கொண்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. 2 முறை அவங்க வந்து ஆளுநரை சந்தித்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னாங்க. அதாவது அந்த காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா? ஆளுநருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, நாங்கள் கொடுத்த புகார் அடிப்படையில் கூட அவர் ஆக்ஷன் எடுக்கலாம், டிவிஎஸ்சி கவர்மெண்ட்டில் தானே இருக்குது, டிவிஎஸ்சி முடக்கி விட்டுருக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறமா ஆட்சி முடிஞ்ச பிறகு புதுசாக ஆர்.என். ரவி வந்த பிறகு அவங்க சொன்னாங்க, ஆட்டுக்கு தாடி, மாநிலத்திற்கு ஆளுநர் அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், டிவிஎஸ்சி யாருடைய கையில் சார் இருக்குது? உங்கள் கையில் தானே இருக்குது. டிவிஎஸ்சி கிட்ட கரெக்டாக இந்த மேட்டர், கொடநாடு வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு, ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. இவர் குட்கா கேஸ் கூட இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் முடுக்கி விட்டு இவங்க 4 பேரை உள்ளே போட்டிருக்கணுமா வேண்டாமா? என்ன சார், ஏன் சார் பண்ணலை? உங்களுக்கு ஏதாவது கட்டிங் ஏதாவது வந்திருக்குதா? நான் ஓப்பனாக தான் கேட்பேன், வேறு வழி கிடையாது. ஏன்னா சந்தேகம் வரணும் நம்மளுக்கு. ஏன் உங்கள் இவ்வளோ, அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ முனைப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் முதல்வர் ஆன பிறகு இதெல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டீங்க அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க கேட்டிருக்காங்க. மக்கள் பொறுமை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? காமராஜ் சொன்ன மாதிரி நீங்களும் அவங்களும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிக்கணுமா? அதனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி இவங்களை பார்த்து பயப்படுறதுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு தான் பாரதிய ஜனதாவினுடைய வளர்ச்சியை கண்டு பயம். அசுர வளர்ச்சின்னு ஒரு மூத்த அமைச்சர் சொன்னார் 3 வருஷம் முன்னாலேயே சொன்னார் சார். 2022 சொன்னார் அவர். அதுக்கு பிப்ரவரியில் தான் சொன்னார். அதுவும் இவர் விஜயனுடைய உதயம். விஜய் கட்சியை பார்த்து ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? விஜய் கட்சியை பார்த்து என்ன அமைச்சர் என்ன சொல்கிறார் சொல்லுங்க? இந்த வியூக வகுப்பு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறாரு. இதனாலலாம் ஒன்றும் பிரயோஜனமே இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாரு. அதாவது விஜயை எப்படியாவது கட்டி போடணும், விஜய்க்கும் ஏடிஎம்கேக்கும் எந்த விதத்துலேயும் உறவு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல டிஎம்கே பயங்கரமாக முனைப்பாக இருக்குது. சார், விஜய் ஒரு நடிகையோட கோயம்புத்தூர்லேருந்து பாம்பே போகும்போது, இல்லை வேறு எங்கேயோ போகும்போது, வெளிநாடுக்கு போகும்போது அந்த வீடியோவை யார் சார் ரிலீஸ் பண்ணது? அண்ணாமலை அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் சார். அதாவது தனக்கு வேண்டாதவர்கள், தான் எதிரிகளாக நினைப்பவர்கள், அவர்களை பற்றி எல்லா விஷயத்துலையும் அவங்கள வந்து ஒடுக்கணும் அப்படின்னு பார்க்குறது தான் நம்ம தமிழக அரசு. அதுக்குன்னு ஒரு பெரிய இயந்திரமே அங்கே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது யார் சார் பயப்படுறா? பாரதிய ஜனதா கட்சி உங்களை பார்த்து பயப்படுதா? பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை பேசின பேச்சுகளுக்கு, ஒவ்வொரு முறையும் அவர் பேச்சுகளுக்கு நீங்கள் என்ன சார் பதில் சொல்கிறீங்க? அன்பில் பொய்யாமொழி என்ன சார் பதில் சொன்னார்? அப்பாவை என்ன சார் பதில் சொன்னார்? எல்லாமே தவறான பதில்கள், உண்மைக்கு புறமான பதில்கள், பொய், பச்சை பொய். அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி உங்களை பார்த்து பயப்படலை சார். நீங்கள் தான் 2026 ஆட்சியை பிடிக்கணுமே, ஒரு 20,000 கோடி ரூபா செலவு பண்ணி 2,000 ரூபா கொடுத்து தானே நம்ம ஆட்சி வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த பயத்தில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.